அமரசூரிய தலைமையில் நடைபெற இருப்பதாகவும் மதுர செனவரெட்ன குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் சப்ரகமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தைச் சேர்ந்த மாணவனின் சமீபத்திய மரணம் தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணைகள் குறித்தும் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். மாணவரின் மரணத்துக்கு பங்களித்திருக்கக்கூடிய ஏதேனும் உளவியல் காரணிகளை மதிப்பிடுவதற்காக சுகாதார அமைச்சின் குழு விசாரணைகளை தொடங்கியிருப்பதாகவும் அவர் உறுதியளித்திருக்கின்றார். மேலும் இது தொடர்பில் விசாரணையை ஆதரிக்க ஏற்கனவே கம்போலா மருத்துவமனைக்கு ஒரு குழு அனுப்பப்பட்டிருப்பதாக மதுர செனவரெட்ன மேலும் தெரியப்படுத்தியிருக்கின்றார். ஊழலை ஒழிக்கின்றோம் என நண்பர் அனுர கூறியதை நான் வரவேற்கின்றேன். இது எனது கொள்கையுமாகும். ஆனால் இதை மட்டும் சொல்லி நாள்தோறும் புது புது பொய்களையும் சொல்லி இனியும் நாட்டை நடத்த முடியாது. நாட்டின் முதல் முக்கியத்துவம் பொருளாதாரத்துக்கு வழங்கப்பட்டே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் வர்த்தகம் தொழில்துறை கடுமையாக பாதிக்கப்படும். வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடும். பணப்புழக்கம் கணிசமாக குறையும். இந்திய பொருளாதாரத்துடன் நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்தி விசேட வர்த்தக சலுகைகளை கோரி பெற்று முன்னேறுவோம் என்றால் அதை செய்ய அனுர அரசுக்கு பொருளாதார தூர நோக்கி இல்லை. ஆகவே அடுத்த வருடம் முதல் காலாண்டில் பொருளாதார நெருக்கடிக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதை எதிர்கொள்ள நாம் கூட்டாக தயாராகுவோம் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் குறிப்பிட்டிருக்கின்றார். மட்டக்குழியில் நிகழ்ந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய மனோ கணேசன் மேலும் தெரிவிக்கையில், இந்த அரசாங்கம் இலங்கை வரலாற்றில் மிக பெரும் பலத்துடன் ஆட்சிக்கு வந்தது. ஆனாலும் 6 மாதத்துக்குள் பொருளாதார துறையில் திக்கு முக்காடி நிற்கிறது. அரசாங்க செலவை குறைக்கின்றோம், ஊழலை ஒழிக்கின்றோம், ஊழல் செய்தவர்களை வழக்கு போட்டு சிறையில் அடைக்கின்றோம் என்கின்ற நண்பர் அனுரவின் அரசாங்கம் சொல்வதை நான் 100க்கு 100 வரவேற்கின்றேன். இவை எனது கொள்கைகளும் தான். ஆனால் இதை மட்டும் சொல்லி நாட்டை நடத்த முடியாது. நாள்தோறும் பொய்களை மாத்திரம் சொல்லி அரசாங்கத்தை நடத்த முடியாது. நாட்டின் முதல் முக்கியத்துவம் பொருளாதாரத்துக்கு வழங்கப்பட்டேயாக வேண்டும். ஆனால் அதை செய்ய அனுர அரசுக்கு தூர நோக்கி இல்லை. ஏற்றுமதியில் வீழ்ச்சி, வெளிநாட்டு மூலதனம் அறவே இன்மை, வேலை இழப்பு, பணப்புழக்கம் குறைவு என்பவற்றை தவிர்க்க இந்திய பொருளாதாரத்துடன் நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்தி விசேட வர்த்தக சலுகைகளை கோரி பெற்று முன்னேறுவோம் என்றால் அவை அரசாங்க செவிகளில் ஏறவில்லை. 2024 வருடம் 5 விகிதாசாரமாக இருந்த பொருளாதார வளர்ச்சி 2025 வருடத்தில் 3.5 விகிதமாக குறையலாம் என உலக வங்கி ஆர்வம் கூறியுள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வருகை கொள்கை நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது. ஏற்கனவே இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு முதலீடுகள் வருவது நின்று போய் இன்று கணிசமான இலங்கை ஆடை உற்பத்தியாளர்கள் தங்கள் தொழிலகங்களை இந்தியாவை நோக்கி கொண்டு செல்லும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் சேர்ந்து அடுத்த வருட முதல் காலாண்டில் பொருளாதார நெருக்கடிக்கான வாய்ப்புகளாக இருக்கும். இது மிக அதிகம். இந்த நிலையில் இன்று நாம் இடம்பெறும் அரசியல் கூட்டணியை மேலும் விரிவுபடுத்தி ஊழல் இல்லாத ஆனால் அனுபவம் ஆற்றல் கொண்ட மிகப்பெரிய அரசியல் கூட்டணியை கட்டிய எழுப்பும் முயற்சிகளை நாம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டோம். மக்கள் ஆணையுடன் வந்துள்ள அரசாங்கத்தை வீழ்த்தும் நோக்கம் நமக்கு கிஞ்சித்தும் கிடையாது. ஆனால் எமக்கான தேசிய பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற தயங்க மாட்டோம். கொழும்பில் நாம் பலமாக இருக்க வேண்டும். இந்த தேர்தலில் கொழும்பு மாநகர சபை, தெய்வவிளை மாநகர சபை ஆகிய உள்ளூராட்சி சபைகளின் அனைத்து வட்டாரங்களிலும் தொலைபேசி சின்னத்துக்கு வாக்களியுங்கள். பாராளுமன்ற தேர்தலின் போது வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் இருந்தமையை தவிர்த்து முகம் தெரியாத நபர்களுக்கு வாக்களித்தமையும் நிவர்த்தி செய்து இந்த தேர்தலில் அணிதிரண்டு வாக்களியுங்கள். இந்த முறை வாக்குச்சீட்டில் விருப்பு வாக்கு இலக்கங்கள் இல்லை, வேட்பாளர் பெயர்கள் இல்லை, கட்சி சின்னங்கள் மாத்திரமே இருக்கும். ஆகவே சின்னங்களுக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் எனவும் மனோ கணேசன் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வருடம் சிறுபோகம் தொடங்கியிருந்ததும் கூட அரசாங்கம் உரத்தின் விலையை உயர்த்தியிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அதுடன் நெல் பயிர் செய்கைக்கு தேவையான உரமானிய தொகை முறையாக வங்கியில் வைப்பில் இடப்படவில்லை என்றும் விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இவ்வாறான நிலையில் சிறுபோக பயிர் செய்கைக்கான உரம் போதுமான அளவில் கையிருப்பில் இருக்கின்றமையினால் உரத்தின் விலை அதிகரிப்பை அனுமதிக்க முடியாதென்று கமத்தொழில் அமைச்சு தெரியப்படுத்தியிருக்கிறது. உலக சந்தையில் தற்போதைக்கு உரவகைகளின் விலை அதிகரித்திருக்கிறது. ஆயினும் இலங்கையில் சிறுபோக பயிர் செய்கைக்கான உரவகைகள் முன்னதாகவே இறக்குமதி செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சு குறிப்பிடுகிறது.
யூரியா மட்டுமல்லாது பொஸ்பேட் வகை உர வகைகளும் போதுமான அளவில் கையிருப்பில் இருக்கிறது. எனவே உர வகைகளுக்கான விலை அதிகரிப்பு இப்போதைய சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் அவ்வாறு பெறவும் தகவல்கள் வரும் வதந்திகள் மட்டுமே, அதனை நம்பி ஏமாற வேண்டாம் என்று பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றோம் என்று கமத்தொழில் அமைச்சு இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறது. மின்சார கட்டணத்தில் ஓரளவு விலை அதிகரிப்பு ஏற்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் குறிப்பிடுகின்றார். இந்த விலை உயர்வு வரும் ஜூன் மாதம் முதல் அமலுக்கு வரும் என்றும் கடந்த டிசம்பர் மாத மின் கட்டணத்தை விட இது அதிகமாக இருக்காதென்றும் அவர் கூறினார். மேலும் ஆண்டுக்கு இருமுறை நடைபெறும் மின் விலை திருத்தத்தின்படி இந்த விலை திருத்தம் செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மின்சார சபையின் 220 பில்லியன் கடன் மீள்கட்டமைப்புக்கு செய்யப்பட்டிருப்பதாகவும் இதன் ஒரு பகுதி மின்சார கட்டணத்தில் சேர்க்கப்படும் எனவும் அவர் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் குறிப்பிட்டிருக்கின்றார். கட்டுநாயக்கா பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் விசேட தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இந்தியா காஷ்மீரில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒரு குழு விமானம் ஊடாக வந்தடைந்திருப்பதாக கிடைத்த தொலைபேசி அழைப்பின் அடிப்படையில் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டது. இதற்கமைய இன்று காலை 11:59 மணியளவில் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்து ஜூஎல் 122 விமானம் முழுமையாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் விமானத்தில் சந்தேகத்துக்கிடமான நபர்கள் யாரும் நாட்டுக்குள் வந்தடைந்ததாக எந்த தகவலும் இல்லை என்று விமான நிலைய அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். வியட்நாம் ஜனாதிபதி லூ வாங் குவாங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அந்த நாட்டுக்கு இன்றைய நாள் சனிக்கிழமை உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார். நாளை ஞாயிற்றுக்கிழமை முதல் 6ஆம் நாள் வரை ஜனாதிபதி வியட்நாமில் தங்கியிருப்பார். இதற்காக ஜனாதிபதி இன்று சனிக்கிழமை இரவு நாட்டில் இருந்து புறப்பட்டுச் செல்ல இருக்கின்றார். வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளின் 55வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இடம்பெறும் ஜனாதிபதியின் இந்த வியட்நாம் அரச விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அரச விஜயத்தின் போது ஜனாதிபதி வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபட இருப்பதுடன் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் உட்பட சிரேஷ்ட அதிகாரிகள் பலரையும் சந்திக்க உள்ளார். மேலும் கோசி மிங் நகரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகளின் வெசாக் தின கொண்டாட்டங்களில் பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதன்போது சிறப்புரை ஒன்றையும் நிகழ்த்த இருக்கின்றார். இந்த விஜயத்தின் போது இருதரப்புக்கும் இடையிலான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடவும் வர்த்தக சமூகத்தினரை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் மற்றும் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் குழு ஒன்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களுடன் இந்த அரச விஜயத்தில் பங்கேற்க இருக்கின்றனர். ராமர் பாலத்தில் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தரிசிக்கும் வகையில் ஆன்மீக கலாச்சார சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக நாகையில் இருந்து இலங்கைக்கு கப்பல் இயக்கும் சுபம் என்கின்ற தனியார் கப்பல் நிறுவன இயக்குனர் சுந்தரராஜன் கூறியிருப்பதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாகையில் இருந்து காங்கேசந்துறை துறைமுகம் வரை பிப்ரவரி 22ஆம் நாள் முதல் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரம் 6 நாட்கள் பயணிகள் கப்பல் இயக்கப்படுகிறது. பிப்ரவரி முதல் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகின்றார்கள். பயணிகளை ஊக்குவிக்கும் வகையில் 22 கிலோ பயணப்பொதி இலவசமாக அனுமதிக்கப்படுகிறது. தொடக்கத்தில் 9,200 ரூபாய் இந்திய ரூபாவாக இருந்த இருவழி கட்டணம் பிப்ரவரி 22ஆம் நாள் முதல் 8,500 ரூபாவாகவும் தற்போது 8,000 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டிருக்கிறது. பயணிகளை மேலும் ஊக்குவிக்க புதிய பேக்கேஜ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி 15,000 இந்திய ரூபாய் பேக்கேஜில் இருவழி பயண கட்டணம் உட்பட தங்கும் வசதி, வாகனம், 3 இரவுகள் தங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மற்றொரு பேக்கேஜில் இலங்கையில் 5 இரவுகள் 6 நாட்கள் தங்குவதோடு உணவு, தங்குமிடம், வாகனம் உட்பட ஒரு நபருக்கு 30,000 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதில் சிறப்பம்சமாக ராமர் பாலத்தில் 1 மணி நேரம் நடந்து செல்லலாம். ராமாயணத்துடன் தொடர்புடைய முக்கிய இடங்களையும் பார்வையிடலாம். கலாச்சார ஆன்மீக சுற்றுலாவாக இது அமையும்.
நாகையிலிருந்து காங்கேசந்துறையை அடைந்து அங்கிருந்து சீதாவனம், சீதை சிறை வைக்கப்பட்ட அசோக வாடிகா, ராவணன் குகைகள், பழங்கால பிரசித்தி பெற்ற கோயில்கள், புராண இடங்கள் மற்றும் ராமர் பாலத்தை பார்வையிடும் வகையில் சுற்றுலா அமையும். ஜூன் 1 முதல் 250 பேர் பயணிக்கும் வகையில் புதிய கப்பல் இயக்கப்பட இருக்கிறது. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்ட கப்பல் 3 மணி நேரத்தில் காங்கேசந்துறையை சென்றடையும். ஜூலை 2வது வாரத்தில் இருந்து இலங்கைக்கு சரக்கு கப்பல் போக்குவரத்தும் துவங்க இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கில் கண்ணிவெடிகளை அகற்றுவது என்பது பௌதிக ஆபத்துகளை அகற்றுவது மட்டுமல்ல, மக்களின் கண்ணியம், வாழ்வாதாரம் மற்றும் அமைதியான வாழ்க்கை நிலைமைகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு தேசிய தேவையாகும் என்று பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய குறிப்பிட்டிருக்கின்றார். கொழும்பில் உள்ள காலிமுகத்திடல் கொட்டலில் நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கண்ணிவெடி அகற்றும் நடவடிக்கை திட்டத்தின் நன்கொடையாளர் ஒருங்கிணைப்பு மற்றும் பாராட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். மனிதாபிமான கண்ணிவெடி அகற்றும் பணியில் பங்காளிகளாக உள்ள அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கின்றேன். மோதல்களுக்கு பின்னர் எழுந்த ஒரு தேவையாக இருந்தாலும் கண்ணிவெடி அகற்றல் என்பது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாகும். இந்த செயல்முறை பௌதீக ஆபத்துகளை அகற்றுவது மட்டுமல்ல, மக்களின் கண்ணியம், வாழ்வாதாரம் மற்றும் அமைதியான எதிர்காலத்திற்கான வாக்குறுதியை மீட்டெடுப்பது பற்றியதுமாகும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். மருந்து விலைகளை குறைக்க வேண்டியதன் அவசியம் மற்றும் அதற்கான அரசாங்கத்தின் ஆயத்தம் குறித்து சுகாதார அமைச்சில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் அகில இலங்கை மருந்தக உரிமையாளர்கள் சங்கம், மருந்து முதலீட்டு சபை, தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழு உள்ளிட்ட மருந்து இறக்குமதி மற்றும் விநியோகத்தில் ஈடுபட்டிருக்கின்ற அனைத்து பிரதிநிதிகளும் பங்கேற்றிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் மருந்துகளின் விலைகளை குறைக்க வேண்டியதின் அவசியத்தையும், பற்றாக்குறை இல்லாமல் மருந்துகள் விநியோகத்தை உறுதி செய்வதின் அவசியத்தையும் சுகாதார அமைச்சர் இதன்போது தெளிவுபடுத்தினார். செலவு, காப்பீடு மற்றும் விநியோக மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அதிகபட்ச சில்லறை விலையை 80% வழங்கினால் மட்டுமே மொத்த விற்பனையாளர்களுக்கு 18% லாபம் ஈட்ட முடியும் என்று தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் விலைக்குழு வலியுறுத்தியிருக்கிறது. விலை நிர்ணய சூத்திரத்தை பயன்படுத்துவதன் ஊடாக பொதுவாக பயன்படுத்தப்படும் பல மருந்துகளின் தற்போதைய விலைகள் மற்றும் விலை குறைப்புகள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு மருந்து முதலீட்டு சபைக்கு அமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சு தெரியப்படுத்தியிருக்கிறது. அந்த செய்தியின் பார்வையோடு மீண்டும் நமது தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் தீர்க்கமான முடிவாக வீணை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா பகிரங்க அறைகூவல். தமிழர் தாயகத்தை தமிழரை ஆடும் நிலை உருவாக்கப்பட வேண்டும். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஊடக செயலாளர் பகிரங்கம். இன்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வருகிறது பிரச்சாரம், தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. இந்த அரசாங்கத்தின் கையாளாகத்தனம் வருட இறுதியில் வெளிப்படுத்தப்படும். தமிழ் முற்போக்கு கூட்டணி சுடிகாட்டு. இதுடன் டிடிடிவியின் இன்றைய பிரதான செய்தி அறிக்கையும் நிறைவுக்கு வருகிறது. வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிடி டிவியின் தமிழ் நாதம்.